உட்காந்து எல்லாம் விளையாண்டுக்கிட்டே சாப்பிடும்போது நைட்டே இந்த இடத்துல குழம்பெல்லாம் வந்து கொட்டியாச்சு. சரி காற்று வேறு விசு விசுன்னு அடிக்குது. இந்த நேரத்தில் நம்ம தண்ணி ஊற்றி கழுவிடாட்டி என்னென்னு லைட்டாக மட்டும் தொடச்சி விட்டுட்டு காலையில் நம்ம இந்த வேலையை செஞ்சுக்கலான்னு எந்திரிச்சோன்னே இந்த வேலையை தான் வந்து முடித்தோம். காலையில் நம்ம டிஃபன் சாப்பிடணுமா வேணாங்கிறத நம்ம முடிவு பண்ணுறத விட இந்த வாட்சோட முள்ளு தான் வந்து முடிவு பண்ணும். ஏன்னா அந்தளவுக்கு எல்லாம் சிட்டுக்குருவி மாதிரி பறந்துக்கிட்டு எல்லாருமே வந்து வேலைக்கு ஓடிக்கிட்டே இருக்கோம். ஓடுறதுக்கும் தெம்பு வேணும். அதே சமயம் இந்த டிஷ் வந்து சிம்பிளாகவும் முடியணும். மாவெல்லாம் ஆட்டிகிட்டு இருக்க முடியாதுன்னு நினச்சிங்கன்னா இந்த இன்ஸ்டன்ட் அடையை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கடல மாவு ஒரு கப்பு, அரிசி மாவு ஒரு கப்பு, மஞ்சத்தூள் கொஞ்சமாக, மிளகாத்தூள் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக, சோம்பு, வெங்காயம், முருங்கைக்கீரை, உப்புன்னு நல்லா கலக்கி விட்டு சூப்பராக தோசைக்கல்ல ஊற்றி எடுத்திங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக ஒரு அடை ரெடி ஆகிடும். இதுக்கு வந்து தேங்காய் சட்னி இருந்தால் கூட போதுமானது. போன மாதம் ஜாமான் வாங்கும்போது பாப்கார்ன் பொரிக்கிறதுக்கு வீட்டில் எல்லாம் இருக்குப்பா, அதனால் இந்த தடவை எடுக்க வேணாம், அப்போ அடுத்த மாதம் வாங்கிக்கலான்னு நான் சொன்னது. அதை ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு இந்த குட்டீஸ் வந்து இன்றைக்கி லீவுங்கிறனால குட்டி போட்ட பூனை மாதிரி என் பின்னாடியே சுற்றிக்கிட்டு வீட்டில் தான் பாப்கார்ன் இருக்குல்ல எனக்கு பொரிச்சு தாங்கன்னு சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கே ஞாபகம் வந்துச்சு, ஆமாம்ல இருக்குல்லன்னு சொல்லிட்டு பஜ்ஜிக்கெல்லாம் போட்டு பட்டர் காலி ஆகிட்டனால இன்றைக்கி நெய் பாப்கார்ன்.